அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குர்ஆனால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபர், நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னையிலே பெரம்பூரிலே பிறந்து பெரியார் தாசனாக வாழ்ந்து அப்துல்லாக மரணித்தவர். நம்ம அவரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பெரியார் தாசன் என்று சொல்லக்கூடிய அந்த நபரை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். 1949ஆம் ஆண்டு பெரம்பூரிலே ஒரு வறுமையான ஒரு குடும்பத்தில் என்ன செய்றாங்க, பிறக்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் என்பது சேஷாச்சலம் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். இவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை பெரம்பூர்லேயே படிச்சுட்டு கல்லூரி படிப்பை பச்சையப்பாஸ் கல்லூரியில் என்ன செய்றாங்க, படிக்கிறாங்க. அதன் பிறகு மேற்கொண்டு படிப்பதற்காக வேண்டி லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் என்ன செய்றாங்க அப்படின்னா, உளவியல் சம்பந்தமான சைக்காலஜி சம்பந்தமான அந்த துறையில ஒரு டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் பெற்றுறாங்க. அதன் பிறகு அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில ஒரு 6 வருஷம் என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த சைக்காலஜி டீச்சராக, ஒரு உளவியல் பேராசிரியராக என்ன செய்ய பணிபுரிகிறாங்க. அதன் பிறகு 1971ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு 34 வருடங்கள் தான் பயின்ற அந்த பச்சையப்பாஸ் கல்லூரியிலே என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த உளவியல் பேராசிரியர், மனோ தத்துவ அந்த துறையில பேராசிரியராக தொடர்ந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தன்னுடைய அந்த 16 வயதுல இருக்கக்கூடிய நேரத்துல இவருடைய அந்த கல்விக்கூடத்துக்கு அப்போது தமிழகத்துல ரொம்ப பிரபலியமாக இருந்த பெரியார் என்பவர் என்ன செய்றாரு, இவருடைய கல்விக்கூடத்துக்கு வர்றாங்க. அங்க உள்ள ஆசிரியர்களா ஒரு கவிதை போட்டி வைக்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பெரியார் தாசன் பெயர் வருவதற்கு முன்பாக அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய கவிதையை எழுதி கொடுத்து கீழே தன்னுடைய பேரான சேஷாச்சலம் என்பதை என்ன செய்யறாரு, அந்த பேரை எழுதி கொடுக்கிறார். அப்ப அந்த ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உன்னுடைய பேரே உன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி காட்டுது, பெரியார் இதை விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் அந்த பேரை இயற்பெயராக இருக்கக்கூடிய சேஷாச்சலம் என்பதை அழிச்சிட்டு பெரியார் தாசன் என்று எழுதி கொடுக்கிறார். அதன் பிறகு ஒரு தடவை கலைஞர் இவர் பின்னால் கலைஞர் இவரை பற்றி சொல்லும் பொழுது, இவரும் பெரியார் தாசனை பற்றி சொல்லும் பொழுது, இவர் பெரியாரை போன்று யாருடைய தாசனாக இல்லாமல் இவர் சுயமாக சிந்தித்து வாழ்கிறார் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இவரை பற்றி கலைஞர் சொல்லியிருக்கிறார். அப்ப இவர் தன் வாழக்கூடிய நாட்கள் எல்லாமே எல்லா இடத்துலயும் பெரியாருடைய கொள்கைகள், அதிலும் குறிப்பாக கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றி என்ன செய்யறாரு, எல்லா இடத்துலயும் என்ன செய்யறாரு, போய் பேசுறாரு, விவாதங்கள்ல கலந்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு விவாதமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது காஞ்சி மடம் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப பிரபலியமானது. அங்க உள்ள சங்கராச்சாரியார், அதே மாதிரி இந்து முன்னணியினுடைய அமைப்பினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமகோபால், அவங்களும் கூட கூட என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அவங்களிடமே கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்ற டாபிக்ல விவாதம் பண்ணியிருக்கிறார். 1990ல இவருக்கு அந்த புத்த மதம், புத்திஸ்ட் சொல்றாங்க, அந்த புத்த மதத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு இவர் என்ன செய்றாரு அப்படின்னா, அந்த புத்த மதத்தினுடைய கொள்கைகளை அதனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் அதுலயே நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன செய்யறாரு, இலங்கைக்கு போய் அந்த பாலி அப்படின்ற அந்த மொழியை கத்துக்கிட்டு அந்த புத்த மதத்துடைய கொள்கைகளை படிச்சு கத்துக்கிறாரு. 1991ல இவர் புத்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறார். புத்த மதத்தை ஏற்றதுக்கு பிறகு இவர் தனது பெயரை சித்தார்த்தா என்பதாக மாற்றிக்கொண்டு, அந்த புத்த மதத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னா, கடவுளை பத்தி பேசக்கூடாது அப்படின்ற நிலைப்பாடு இருந்தாலும் இவர் தொடர்ந்து கடவுள் மறுப்பு கொள்கையை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இவருடைய திருப்பு முனை எப்ப ஏற்படுது அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனை 2000 வருஷத்துலதான் ஏற்படுது. எது காரணம் எப்படி அப்படின்னா, நம்ம எல்லாம் தெரியும், நம்ம ஆர்டிபி காலேஜ் கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராஜகிரி தாவூத் பாஷா சார், அவங்களுடைய அழைப்பின் பேர்ல என்ன செய்றாரு அப்படின்னா, இவர் அபுதாபிக்கு செல்றாரு. அங்க தன்னுடைய கல்லூரி நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்க சிராஜுத்தீன் அப்படின்ற ஒரு நண்பரோட தங்கி இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவர் அவங்க 2 பேருக்கு மத்தியில கல்லூரியில நடந்த நாட்கள் சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவர் சிராஜுத்தீன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எவ்வளவு நாளைக்கு தான் அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க போற, உனக்கு பயம் இல்லையா, மறுமைக்கு பிறகு உண்டான வாழ்க்கையை பத்தி நீ யோசிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு போயிடுறாரு. இவர் ரூமுக்கு வந்துடுறாரு. இவருக்கு நைட்டு, பெரியார் தாசருக்கு இரவு ஃபுல்லா தூக்கமே இல்லை. அவர் சிராஜுதீன் என்னை இஸ்லாத்தை பத்தி அவர் என்ன பிரச்சாரமும் செய்யல, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கல. ஆனா இருந்தாலும் அவர் கேட்ட கேள்விகள் என்னைய தூங்க விடாம ஆக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு ஆய்வுக்கு வர்றாரு. அப்ப அதற்கு பிறகுதான் என்ன செய்யறாரு அப்படின்னா, யோசிச்சு பாக்குறாரு. அப்ப இந்து மதம் என்பது கடவுள் சொல்லி எதையோ சொல்லுது, கிறிஸ்துவ மதம் என்பது கடவுளுக்கு மகன் இருக்குன்னு சொல்லுது, புத்த மதம் கடவுளை பத்தி பேசாதுன்னு சொல்லுது. அப்ப இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இவர் சிந்தனைக்கு என்ன வருது அப்படின்னா, அப்ப குரானை படிக்க அப்பதான் ஆரம்பிக்கிறார். அப்ப குரானை அந்த குரானுடைய வாசிப்பை தொடங்குறாரு. அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படிச்சு அவர் சொல்றாரு, அந்த குரானுடைய ஒரு விளக்கத்தை விளங்குவதற்கு ஒரு நாளைக்கு எனக்கு 5 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு.
அதுக்கு பிறகு இவர் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நூல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஐரோப்பா நாட்டுல வந்து பத்திரிகையாளராக இருந்து இஸ்லாத்தை ஏற்ற முகமது அசத் என்பவர் வந்து த ரோட் டு மக்கா ரொம்ப ஒரு பிரபலியமான ஒரு புத்தகம். அந்த புத்தகமும் வந்து இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்குது. அதுக்கு பிறகு இவர் சொல்றாரு, இந்த குரான் மீது இவருக்கு ரொம்ப ஒரு பற்று ஏற்படுவதற்கு 2 காரணங்களை சொல்றாரு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த ஒரு வேதமும் இது இறைவனிடம் இருந்து வந்தது அப்படின்ற எந்த ஒரு வேதமும் சொல்லல. ஆனா குரான் மட்டும் இது இறைவனிடம் இருந்து வந்த வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இன்னொன்னு, 1400 வருடங்களை கடந்ததுக்கு பிறகும் ஒரு சிறு புள்ளி கூட மாற்றம் இல்லாமல் குரான் பாதுகாக்கப்பட்ட வருது அப்படின்னா கண்டிப்பா இது இறைவனுடைய வேதம் தான் என்பது அது மனசுல அவருக்கு ஏற்பட்டதுனால அந்த குரான் ஓதுவது மீது அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வது மீது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பற்று ஏற்படுது. கடைசியா அவர் என்ன செய்யறாரு, 2010ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவுக்கு சென்று ரியாதுல வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப மக்கள்லாம் கேட்கிறாங்க, ஏன் நீங்க இங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமே, எதுக்கு நீங்க சவுதி அரேபியா போய் அங்க போய் நீங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க சொல்லும் பொழுது அப்ப அவங்க சொல்றாங்க, உலகெங்கும் வெளிச்சத்தை கொடுத்த மண் என்பது சவுதி அரேபியா தான், அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையும் வெளிச்சமாக மாறணுன்றதுக்காக வேண்டிதான் நான் சவுதி அரேபியாவுக்கு வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது இஸ்லாத்தை ஏற்று அதற்கு பின்னால என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்ப நீங்க ஒரு உளவியல் கற்ற ஒரு பேராசிரியரா இருக்கிறீங்க, குரான்ல உங்களுக்கு ஒரு பிடிச்ச உங்களுக்கு கவர்ந்த ஒரு வசனம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பெரியார் சற்றும் யோசிக்காம ஒரு வசனத்தை சொல்ற, என்னன்னா என்ன அர்த்தம் என்னன்னா, அதாவது அந்த மனத்தினுடைய தூண்டுதல் காரணமாக அவர் தனது சகோதரனை கொலை செய்து விட்டார், அவரை கொலை செஞ்சுட்டாரு. கொலை செஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, வருத்தப்படுறாரு. அப்ப இதை சொல்லிட்டு சொல்றாரு, பொதுவா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு தவறு செய்யும் பொழுதோ அல்லது ஒரு கோபம் வரும் பொழுதோ சுத்தி என்ன நடக்குன்னு பார்க்க மாட்டான். இப்ப கஃப்ரான் அங்க தூங்கிட்டு இருக்காரு, பின்னாடி உள்ளவர் அவர் எழுப்புறாரு, திடீர்னு என்ன சார் ஏதோ ஒரு கோபமா ஏதாவது ஒன்று செஞ்சிடறாரு அப்படின்னா டக்குனு மஜ்லிஸ் நடக்குன்னு பார்க்க மாட்டாரு, டக்குனு என்ன செஞ்சிருவாரு, சவுண்ட் விட்டுரு, என்னடா நீ பண்ற அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்றாரு. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப ஆனா அதுக்கு பின்னாடி வருத்தப்படுவோம். இதே மாதிரிதான் நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவோம். எங்க ரூம்ல கூட அடிக்கடி நடக்கும். அப்பப்ப அனீசுசா என்ன செய்வாங்க, ஒய்பாஸ் அப்படியே லைட்டா வம்புக்கு இழுப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன செய்வாருன்னா ஒய்பாஸ் எடுத்து விரட்டும், பக்கத்துல ஃபசுலுசா இருப்பாங்க, இங்கிட்ட அலிமோலானா இருப்பாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க, எடுத்து அடிச்சோன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சவுண்ட் உயர்த்துவாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் என்ன செய்ய சுத்தி அந்த கோபம் வரும் பொழுது இல்ல ஒரு எதிராளியை நம்ம வந்து அவர் மேல டார்கெட் பண்ணும் பொழுது சுத்தி என்னன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அது போல வந்து இந்த வசனம் என்பது ஒருத்தன் கோபம் வருது, ஒரு மனிதன் தவறு செய்யறான் அப்படின்னா அவன் சுத்தி என்ன நடக்குன்னு யோசிக்க மாட்டான். ஆனா அந்த செயல் முடிஞ்சதுக்கு பிறகுதான் என்ன செய்வான், ஐயோ இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவான். இந்த உளவியல் சார்ந்த கருத்தை இந்த குர்ஆன் வசனம் ரொம்ப தெள்ள தெளிவா கூறுது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதுக்கு பிறகு அவர் என்ன சார் இந்த இஸ்லாமுடைய கருத்துக்களை தொடர்ந்து என்ன சார் படிச்சுக்கிட்டே வராரு. கடைசியா 2013ஆம் ஆண்டு கல்லீரல் அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டதன் காரணமாக என்ன சார் மரணத்தை தருவார். இப்ப நம்ம இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப இவர் இடையில ஒண்ணு சொல்லுவார், அதாவது கடவுள் இல்லை என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, கடவுள் இருக்கிறான், அல்லாஹ் இறைவன் என்பவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் இருக்குது, ஆனா இல்லை என்பது வெறும் விவாதங்கள் மட்டும்தான் நிரூபணமாயிருக்கே தவிர ப்ரூஃபா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் வந்து 2010 இஸ்லாத்தை ஏற்று 2013 வஃபாத் ஆயிராரு. ஆனா அவர் வந்து இஸ்லாத்தை பத்தியும் அல்லாஹ்வை பத்தி அந்த தேடுதல் என்பது ரொம்ப மிக குறைவு. ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம், அல்லாஹ் தால அந்த ரமலான் இஜ்திமாவுல கொடுத்து அதனுடைய தாலீம்ல நம்மளுடைய ஷேக்னாய் அவங்க என்ன செய்றாங்க, நான் ஒவ்வொரு மஜ்லிஸ் அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் சிஃபாத்துகள் என்ன, அஃபால் என்ன சொல்லி ஒவ்வொன்றும் தெள்ள தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அல்லாஹ்வை அறிந்து அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.